அது மட்டும் இல்லாம நான் ஒரு ஒர்க்கிங் விமன். நான் ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் நிறைய ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. ஆஃபீஸ்க்கு லீவ் போட முடியாது. இவரும் வீட்டில் தங்க முடியாதபடி பிஸ்னஸ்னு அலைஞ்சிக்கிட்டே இருப்பாரு. அதனால தான் நான் இந்த முடிவு எடுத்தேன். இப்பவே நாள் ரொம்ப ஆயிடுச்சு. இனிமேலும் தாமதிக்க கூடாது. டாக்டர், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் செஞ்சிடுங்க. ஓகே, உங்க இஷ்டம். எந்த ஒண்ணும் கையில இருக்கும்போது அதோட அருமை தெரியாது. நீங்க ஆபீஸ் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சிட்டு இந்த வீக்கெண்ட் அட்மிட் ஆயிடுங்க. அபார்ட் பண்ணிடலாம். தேங்க்யூ டாக்டர். இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் என்கிட்ட தேங்க்ஸ் சொல்லாதீங்க. நான் வரேன் டாக்டர். வரோம் டாக்டர். ரோஹிணி, டைம் ஆச்சு, போலாமா? ஆமாங்க. எனக்கும் இங்கே நின்று இவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தா மனசு வெடிச்சிரும் போல இருக்க. ஏங்க, எனக்கு மனசு என்னமோ மாதிரி இருக்கு. நீங்க ஆஃபீஸ் போற வழியில என்னை கோவிலில் ட்ராப் பண்ணிடுறீங்களா? ஓகேம்மா, வா. என்ன பாக்குறீங்க? கையை தொடச்சுக்கோங்க. என்ன ஞாபகம் இருக்குல்ல? என்ன அப்படி கேட்டுட்டீங்க? உங்களை மறக்க முடியுமா? அன்னைக்கு சுமங்கல பூஜைக்கு அப்புறமா உங்களை பார்க்கவே முடியல. அதான் இப்ப பாத்துட்டோம்ல, கையை தொடச்சுக்கோங்க. என்ன அப்படி பாத்துட்டே இருக்கீங்க? கையை தொடுங்க. இல்ல, கர்ச்சிஃபை பார்த்தா அழகா இருக்கு, இதுல கரைப்படியணுமான் தான். ஆறு பார்க்க அழகா தான் ஓடுது. ஆனா அது பாவத்தையும் போக்கணும், அழுக்கையும் போக்கணும். அது ஓடாம இருந்தா குட்டையாயிடும். சும்மா தொடச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. கோயிலுக்கு அடிக்கடி வருவீங்களா? எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் இங்க வந்துடுவேன். உங்களுக்கு போய் என்னங்க பிரச்சனை? உங்க கலங்கம் இல்லாத முகத்தை பார்த்தாலே எந்த பிரச்சனையும் அண்டாது. உங்க பாராட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆனா பொண்ணா பிறந்தாலே பிரச்சனைகள் இருக்கதானே செய்யும். இல்ல பிரச்சனை நினைச்சு நம்மள நாமே வருத்திக்கிட்டு இருப்போம். சரி, அதை விடுங்க. நீங்க இந்த கோயிலுக்கு ரெகுலரா வந்து நெய் விளக்கு ஏத்துவீங்களா? வருவேன். ஆனா நெய் விளக்கெல்லாம் எப்போதும் ரேரா தான் ஏத்துறது. அப்ப இன்னைக்கு நெய் விளக்கு ஏத்துனது உங்களுக்காகவா இல்ல உங்க ஹஸ்பண்ட்காகவா? நான் ஏதாவது எல்லை மீறி கேட்டுட்டேனா?
உங்க மனசுல ஏதாவது பாரம் இருந்துச்சுன்னா அதை நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாமேன்னு கேக்குறேன். ஐயோ எனக்கு ஒண்ணும் இல்ல. அபிராமி அக்கா அவங்களுக்கு என்னாச்சு? என்கிட்ட சொல்றதுக்கு என்னங்க? அவங்க எனக்கும் ஃப்ரெண்டு தானே. சொல்லுங்க, அவங்களுக்கு என்னாச்சு? அவங்களுக்கு கல்யாணம் ஆகி கொஞ்சம் வருஷம் ஆச்சு இல்லையா? ஆனா குழந்தை பாக்கியம் இல்ல. மதன் மாமா ரொம்ப நல்லவரு. எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. அபிராமி அக்கா மேல உயிரிய வச்சிருக்காரு. என் மாமாவுக்கும் தன் பேர பிள்ளைய பார்க்கணும்னு ஆசை. தன்னோட மகன்கிட்டயும் மருமகிட்டையும் சொல்லிட்டாரு. மாமா ஆசைப்பட்டா போதுமா? ஆண்டவன் அருள் வேணுமே. அக்காவை டெஸ்ட் பண்ண டாக்டர் பிரசவத்துல ரிஸ்க் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அபிராமி அக்காவோட நல்ல குணத்துக்கு அவங்களுக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். மதன் மாமா சீக்கிரமா அப்பா ஆகணும்னு வேண்டிக்கிட்டேன். உங்களை மாதிரியே நானும் வேண்டிக்கிறேன். உங்க மதன் மாமா சீக்கிரமே அப்பா ஆகணும், அவர் குழந்தை ஆரோக்கியமா பிறக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன். ஓம் தத்புருஷாய வித்மகே மகாசேனாய தீமகி தன்னோ ஷண்முக பிரசோதயாத். பேர் நட்சத்திரம் சொல்லுங்க. அபிராமி அபிராமி நாமதேயஸ்ய மூல நட்சத்திரம். மூல நட்சத்திராணாம் சக குடும்பானாம் ஆயுள் ஆரோக்கிய. நீங்க சொல்லுங்க. சுவாமி பேருக்கு. சக குடும்பானாம் ஆயுள் ஆரோக்கியஸ்வரிய பிராப்திரஸ்து. ஓம் ஸ்கந்தாய நமஹ ஓம் குஹாய நமஹ ஓம் ஷண்முகாய நமஹ. கற்பூர நிராஞ்சனம் சமர்ப்பயாமி. கடவுளே, வாழ்க்கைதான் ரகசியமா இருக்குன்னா வேண்டுதல கூட எனக்காக வேண்டிக்க முடியலையே. நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. என் குழந்தை என் வயதுல நல்லபடியா வளரணும். இந்த உலகத்துக்கு வந்து என் அம்மானு கூப்பிடணும், அவர் அப்பான்னு கூப்பிடணும். ராஜாதிராஜாய பிரசக்கியதாகினே நமோ வயம் வைஷவை குர்மஹே. தமே காமாம் காம காமாய மஹ்யம் காமேஸ்வரோ வஸ்வனோ ததாது. குபேராய வைஷ்ணவனாய மகாராஜாய நமः. சதமானம் பவதி சதாயுஷ்வர்ண சதேந்திரியாயுஷேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. தீர்க்கசமங்களே பவ சர்வாபிஷசித்திரஸ்து. வேண்டியாச்சா? வேண்டியாச்சு. இனிமே எல்லாமே அந்த கடவுள் கையில தான் இருக்கு. ஆமா மச்சான், எல்லாரும் வாங்கப்பா. மச்சான் நீ சொன்னல அதே ஏம்பா, விஷயத்தை தான் நான் இவங்க உனக்கு சொல்ல சொல்ல மறந்துட்டேன். இத பாரு, நாம சாப்பிடும் போது நீ நடுவுல உன் டிஃபன் பாக்ஸ திறந்து வச்சிடுற. ஏன் அப்படி சொல்ற? உனக்கு சமாச்சாரம் தெரியாதா? நம்ம சாமுவேலோட சம்சாரம் ஜோரா மீன் குழம்பு வைப்பாங்க. அந்த வாசத்தை புடிச்சுக்கிட்டு பழைய கஞ்சியை கூட அமிர்தமா குடிச்சிடலாம்பா. அண்ணே, மீன் அசைவம் மச்சான், நீங்க சைவம் தானே? அட, சாப்பிட்டா தானப்பா அசைவம். நான் வாசம் தானே பிடிக்க போறேன். வாசம் பிடிக்கிறது சைவம் தானப்பா. ஏய் அங்க பாரு, புது மாப்பிள வராரு. வாங்க. ஏய் அர்ஜுன், வாப்பா புது மாப்பிள. புது மனைவி, புது சமையல், பிரமாதம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணே, வழக்கம் போல எங்க அம்மா சமையல் தான். பொண்டாட்டினும் சமைக்கவே ஆரம்பிக்கல. பாரியா, அர்ஜுன் பொண்டாட்டி தலைமையில வச்சு ஆடுறான். அண்ணே, சும்மா விடுங்கண்ணே. வாங்க போலாம், கிண்டல் பண்ணிட்டே இருப்பீங்க. வா மச்சான். ஒருத்தர விடுறது இல்ல, எல்லாரையும் போட்டு கலாய்ங்க. என்னப்பா உன் புது பொண்டாட்டிய சமைக்கவே விடுறதில்ல போல இருக்கு. சும்மா போதும்பா, நம்ம தலைவர் ஏன்பா கிண்டல் பண்ற? இப்ப யார் தலைவர்? நீதான்ப்பா எங்க தலைவர். எங்களுக்காக எவ்வளவு செஞ்சிருக்க. அது மட்டும் இல்லாம உன்னோட கல்யாணத்துக்காக நம்ம தொழிலாளர்களுக்கு எவ்வளவு பெரிய விருந்தே வச்ச. கல்யாணத்துக்கு விருந்து? ஆமா, இப்ப கல்யாணத்துக்கு விருந்து ஏற்பாடு பண்ண என்ன? என்னது? என்னவா? இதோ பாருங்க தோழர்களே, நம்ம தலைவர் அர்ஜுனுக்கும் அவரோட மனைவி அனிதாவுக்கும் ஒரு பெரிய விருந்தே ஏற்பாடு பண்றோம். கண்டிப்பா. அண்ணே அண்ணே அண்ணே, இருங்கண்ணே, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். கண்டிப்பா விருந்து ஏற்பாடு உண்டு. என்ன விருந்து உண்டு. எனக்கு பிடிக்காதது ரெண்டு விஷயம். முதல் விஷயம், இந்த மாதிரி
லஞ்ச் ஹவர்ல கூடி சந்தோஷமா எல்லாரும் ஜாலியா கத்திக்கிட்டு இருக்கிறது. ரெண்டாவது விஷயம், முதலாளி வராருன்னு தெரிஞ்ச உடனே கத்துறத நிறுத்துறது. என்னன்னு எங்கிட்டையும் சொன்னீங்கன்னா நானும் உங்களோட சேர்ந்து சந்தோஷப்பட்டு கத்துவேன்ல. ஒண்ணுமில்லை முதலாளி, நம்ம அர்ஜுனுக்கும் அவர் சம்சாரத்துக்கும் நம்ம தொழிலாளிங்க சார்பா ஃபேக்டரியில் ஒரு வரவேற்பு விருந்து ஏற்பாடு பண்ணலான்னு இருக்கோம். முடியாது. ஆமாய்யா, முடியாதுன்னா முடியாதுதான். அது என்ன அர்ஜுனுக்கு தொழிலாளிங்க சார்பா மட்டும் நீங்க விருந்து கொடுக்கறது? ஃபேக்டரி சார்பா அவனுக்கு விருந்து கொடுக்கணும்யா. அதுல முதலாளி நானும் கலந்துக்குவேன். ஏற்பாடுலாம் ஜாம் ஜாம் நடக்கட்டும். என்ன மொத்த செலவையை நானே ஏத்துக்கிறேன். சரியா? ஓகே, சரி 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 போற நிறுத்துங்க. இது பாருங்க, கோஷம் போடுறதோட மட்டும் நின்னுடக்கூடாது. எல்லாரும் அன்னைக்கு விருந்துக்கு வந்து கலந்துக்கணும். அன்னைக்கு உங்க எல்லாருக்கும் சம்பளத்தோட லீவு நோட்டீஸ் போர்டில் போட சொல்லிடுறேன். ஜமாயிங்க. ஓகே அர்ஜுன். தேங்க்யூ சார். சரி போங்க, போய் எல்லாரும் லஞ்ச் சாப்பிடுங்க போங்க. வரேன் சார். என்ன டேட் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? அந்த வேலைக்கார அர்ஜுனுக்கு போய் நீங்க பார்ட்டி வைக்கிறதா? பார்ட்டின்னாலே பாலிடிக்ஸ் இருக்கும், புரியலையா? அர்ஜுனுக்கு நான் கொடுக்குற டின்னர் பார்ட்டியில் கூட பாலிடிக்ஸ் இருக்குடா. தம்பி, அப்பா ஒரு காரியம் பண்றாருன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கலைங்க. நான் அதுல கலந்துக்க போறதும் இல்ல. இந்த செல்போன் கேம் விளையாடுறதுக்கு பதிலா சீட்டு விளையாண்டா நல்லா இருக்கும். சீட்டு விளையாடுறதுக்கு ஒரு கை வேணுமே. நம்ம ஐயா ரோகிணி அம்மாவுக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்து அந்த காருக்கு ஒரு டிரைவர் போட்டா இன்னொரு கை கிடைக்கும். தம் அடிக்கலான்னு பார்த்தா தம் இல்லை. தம் அடிச்சாலே ஒரு தனி சுகம்தான். உடம்பு கிடைக்கிற எல்லா ஐட்டமுமே தனி சுகம்தான். எல்லாமே ஒரு டேஸ்ட் தான். என்னது மாமா கார் வேற நிக்குது, நாராயண வேற நிக்கிறா. நாராயணா, நாராயணா, எதுக்கு இங்க வந்திருக்கான்? தெரிஞ்சு வந்திருக்கானா இல்ல தெரியாம வந்திருக்கானா? என்ன பேச்சே காணோம்? திடீர்னு உங்களை பார்த்தேன் தம்பி. என்ன பேசணும் தெரியல. ஆமா, நீங்க இந்த பக்கம்? அதேதான் நானும் கேக்குறேன், எங்க இந்த பக்கம்? மாமா வந்திருக்காரா? வரல. இது வரலையா? அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்களா? மாமா வராம கார் வருமா? கார் வராம நான் வருவேனா? இல்ல நான் வராம கார் தான் வருமா? என்ன உளற? பதிலே உளறன்னு சொன்னா உளறல என்னன்னு சொல்றது? ஒன்னும் சொல்ல வேணாம். மாமா இங்க வந்திருக்காரா? என்ன விஷயமா வந்திருக்காரு? சரி, இது யார் வீடு? பார்ட்டி வீடு. பார்ட்டியா? பிசினஸ் பார்ட்டி வீடு. யாரு என்னன்னு எனக்கு எப்படி தெரியும்? வண்டியை எடும்பாங்க எடுப்பேன், ஓட்டும்பாங்க ஓட்டுவேன், நிறுத்தும்பாங்க நிறுத்துவேன், வரம்பாங்க வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதுன்னு என்னோட தொழில். உன் தொழில் மட்டும் இல்ல, எல்லா டிரைவர் தொழிலும் அதான். சரி, மாமா போய் ரொம்ப நேரம் ஆச்சா? வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆகும். நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன், நீ என்ன பதில் சொல்லிட்டு இருக்க? நீங்க என்ன கேட்டீங்க? மாமா போய் எவ்வளவு நேரம் ஆச்சு நான் கேட்டேன். அதுக்கு நான் என்ன சொன்னேன்? வரதுக்கு நேரம் ஆகும் நீ சொல்லிட்டு இருக்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னா மாமா இப்பதான் போயிருக்காரு, வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆகும்னு அர்த்தம். சரி, நானே போய் பார்க்க. ஐயோ ஐயோ போச்சு, எல்லாமே போச்சு. என்ன போச்சு? என் வேலையே போச்சு. என்ன கேட்காம உள்ள யாரும் அனுப்பக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஏதோ முக்கியமான டிஸ்கஷனா, ஏகப்பட்ட பணம் லாஸ் ஆயிடும். அதுக்கு தான் செல்போனை கையில் கொடுத்துருக்காரு. நீங்க மாமா கிட்ட இங்க பேசுறது காட்டிலும் எங்க வேணா பேசலாமே. வெயில் வேற நிக்கிறீங்க, அப்ப கிளம்பலாமே. ஆமா ஆமா, வெயில்ல தான் நிக்கிறேன். வண்டியில் தண்ணி இருக்கா? சரி, நவரு நவரு.
என்னங்க நீங்க நம்ம கம்பெனில நீங்களும் இல்ல சின்ன ஐயாவும் இல்ல. அவர் உங்களை பார்த்தா திட்டுவாருங்க. நீங்க முதல்ல கிளம்புங்க. என்ன துரத்துற? ஆமாங்க, உங்களை விரட்டிட்டு நான் கோடி கோடி சம்பாதிக்க போறேன் பாருங்க. சம்பாதிச்சு உங்க கம்பெனில ஷேர் வாங்க போறேன். என்னவோ போங்க, என்னவோ பண்ணுங்க. நீங்க இங்கே நில்லுங்க. உங்க மாமா எப்போ வருவாரோ எப்போ வருவாரும் தெரியாது. 1 மணி நேரம் ஆகலாம், இல்ல லஞ்ச் முடிச்சுட்டு வரலாம். என்னது லஞ்சா? அப்ப லஞ்சுக்கு தராங்களா? ஐயோ, என் வாயை கிளறாதீங்க. லஞ்ச் அவர்ல வருவாருன்னு சொன்னாங்க. சரி, அப்ப நான் வரேன். குட் பை. குட் பை. பார்த்து போங்க ஷாம் தம்பி. நான் ஹெல்ப் பண்ணிட்டேன். ஒன்றும் வேணாம். இவனை அனுப்புறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சுப்பா. அப்பாடி. சரியில்லை. இதுல ஏதோ வில்லங்க இருக்கு. எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி, இங்கிருந்து மாமாக்கு தெரியாம அவரை பார்த்துட்டு தான் போறது.